ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ளேவர் சமையல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, புரட்டாசி கடைசி அன்னைக்கு எங்கள் வீட்டில் என்னென்ன பிரசாதம் செஞ்சு பெருமாள் வழிபட்டுங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அமைக்கும் கூடவே லைக் பண்ணி தட்டிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிளகு மட்டும் போட்டு பண்ணக்கூடிய உளுந்த வடை தான் பண்ணியிருந்தேன். ரொம்பவே கிறிஸ்பியாக சூப்பராக வந்துருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் வச்சுருந்தேன். இதில் வந்து நான் 1 கப் அரிசிக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டு உண்மைக்கும் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நான் அந்த வாட்டி வந்து கருப்பு கொண்ட கடலை தான் வச்சுருந்தேன். அது தாளித்து வச்சுருக்கேன் தேங்காய் பூலாம் போட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் சாதம், இது வந்து பூவாக திருவி போட்டு கலர்னது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பிடிச்ச புளியாதரை பண்ணியிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் சாதம். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே முக்கியமான தயிர் சாதமும் பண்ணியிருந்தேன். மொத்தம் பார்த்திங்கன்னா நான் 9 வகையான பிரசாத வகைகள் வச்சுருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா வடமாலை, அப்புறம் பழங்கள் ஐட்டங்கள் எல்லாமே வச்சுருந்தேன். எல்லா பழங்கள்லேயும் ஒவ்வொன்றும் வச்சுருந்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு உகந்த பானகம் தான் ரெடி பண்ணியிருந்தோம். இந்த பானகம் எப்படி செய்யணுங்கிற வீடியோ லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அடுத்து பார்த்திங்கன்னா கல்கண்டு தான் வச்சுருந்தோம். மொத்தம் 9 நெய்வேத்தியங்கள் வச்சுருந்தோம். என்னென்னு பார்த்திங்கன்னா கல்கண்டு, பானகம், தயிர் சாதம், தேங்காய் சாதம், புளியோதரை, லெமன் சாதம், வடை, அப்புறம் வந்து இன்னும் 2 கொண்டக்கடலை, அப்புறம் பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல். மொத்தம் 9 வகை வச்சுருந்தோம். அப்புறம் பழங்கள் எல்லாத்துலேயும் வச்சுருந்தோம். ரொம்பவே நாங்கள் தலையல் போட்டு பெருமாளை வணங்கியாச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி பண்ணுங்கிறது எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.